Jai Gurudev. Knowledge sheet 6. Dealing with doubt. சந்தேகத்தை எப்படி கையாள்வது? A doubt is a gray area. சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு சாம்பல் நிறம் கொண்ட ஒரு பகுதி மாதிரி. Gray is something which is neither white nor black. சாம்பல் நிறம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சாம்பல் அது எப்படி இருக்கும்? வெள்ளையாவும் இருக்காது, கருப்பாவும் இருக்காது, ரெண்டும் கலந்ததா இருக்கும். Now how to solve the doubt? எப்படி அந்த சந்தேகத்தை நாம தீர்த்து கொள்றது? Accept a doubt as either black or white. அந்த சந்தேகத்தை நாம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். எப்படி? ஒண்ணு கருப்பா ஏத்துக்கணும், இல்ல வெள்ளையா ஏத்துக்கணும். அதை இன்னும் விளக்கம் கூறுறார். See your doubt as white and there is no doubt. முதல்ல சந்தேகத்தை வெள்ளையா பாருங்க. அப்ப என்ன, அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க சந்தேகமே இருக்காது. See the doubt as a black and accept it. ஒயிட் பிளாக், கருப்பு வெள்ளைக்கு பதிலாக நீங்க மனசுல பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணா வச்சுக்கலாம் இல்லையா? ஒண்ணு நீங்க நெகட்டிவா பாத்தீங்க, பாசிட்டிவா பாத்தீங்கன்னா அங்க சந்தேகமே இருக்காது. நெகட்டிவா பாத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. See the doubt as a black and accept it. Either way you accept it and move on. ரெண்டு விஷயத்திலயுமே சரி, ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் வேணும். ஏத்துக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். See someone as either honest or dishonest and accept it. ஒரு ஆளை பார்க்கிறோம், இவர் நேர்மையானவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா என்ன, நேர்மையற்றவர். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே இருக்க முடியும். அதுல பாதி இதுல பாதி இருக்க முடியாது. ஒண்ணு நேர்மையானவர், இல்ல நேர்மையற்றவர். எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நேர்மையானவரோ நேர்மையற்றவரோ ஏற்றுக்கொள்ளுங்கள். Then your mind becomes quiet and you are not in the gray area of doubt. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, உங்க மனம் அமைதி ஆயிடும். இந்த ரெண்டும் கலந்த நிலையில இருக்காது, குழப்பமான நிலையில இருக்காது. கிரே ஏரியா அப்படிங்கிறது அதுதான். அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. Have the conviction he is dishonest and yet he is still part of me. ஒரு திட நம்பிக்கையோடு சொல்லுங்க, இல்ல இருங்க. என்ன, he is dishonest, அவர் நேர்மையற்றவர் தான். and yet he is still part of me. இருந்தாலும் என்ன, அவர் என்ன சார்ந்தவர் தான், என்னுள்ள ஒரு பகுதி தான். I accept him as he is. அவரை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். that is it, finished. அவ்வளவுதாங்க, முடிஞ்சது அப்படின்றார். Doubt is an unstable state where your foot is neither on the shore nor on the other. டவுட் என்ன, சந்தேகம் அப்படிங்கிறது என்ன? உங்க கால் ஒண்ணு கடல்ல இருக்கணும், இல்ல கரையில இருக்கணும். ஒரு கால் கடல்லையும் ஒரு கால் கரையிலையும் இருந்து தத்தளிக்கிற மாதிரி அந்த நிலை தான் சந்தேக நிலை. This leads to tension. இது பயம், படபடப்ப கண்டிப்பா ஒரு படபடப்ப கொடுக்கத்தான் செய்யும். One way or other, take a direction and regain your footing. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு கால நிலையா வைங்க, நிலையான ஒரு நிலையில இருங்க, ஸ்டேபிளா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அதுலயும் குழப்பிட்டு இதுலயும் குழப்பிட்டு இல்லாம, சரி அவர் டிஸ்ஆனஸ்ட் தான் அங்குறத சொல்றாரு இல்லையா? இருந்தாலும் என்னோட ஒரு பாகம் அவர் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு முன்னேறி போயிட்டே இருங்க. அதுதான் முக்கியம். Have you noticed that you usually doubt the things that are positive in your life? இது குருதேவ் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? சந்தேகம் எதுல வரும்? பாசிட்டிவான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்கள்ல தான் சந்தேகம் வரும். யூ டோன்ட் டவுட் நெகட்டிவ் திங்ஸ் சோ மச். எதிர்மறையான விஷயங்கள்ல சந்தேகம் வராது. யூ டவுட் அ பர்சன் ஹானஸ்டி, யூ டவுட் அ பர்சன்ஸ் ஹானஸ்டி அண்ட் யூ பிலீவ் இன் ஹிஸ் டிஸ்ஹானஸ்டி. அவரோட நேர்மையில சந்தேகம் வரும். அவர் நேர்மையற்றவர் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். When someone is angry with you, you have no doubt about his anger. அவரு ஒருத்தர் கோபப்படுறார் அப்படின்னு சொன்னா அவர் கோபத்துல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர் கோபப்படுறார் அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். But when someone says he loves you,
டவுட் creeps in. யாராவது நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கேன், அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் உண்மையாவா அவர் ஏதோ பொய் சொல்றான்னு நினைக்கிறேன், அப்பதான் டவுட் வரும். டஸ் he really love me? அவர் உண்மையிலேயே என்ன நேசிக்கிறாரா? when you are depressed, do you ever think am I really depressed? நம்ம என்னைக்காவது நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது, மனக்குழப்பத்தில் இருக்கும்போது, நான் உண்மையிலே சோர்ந்து போய் தான் இருக்கேனா, மனக்குழப்பத்தில் தான் இருக்கேனா அப்படி என்னைக்குமே என்ன சந்தேகப்பட்டது கிடையாது. முடிவு பண்ணிடுவோம், என்ன சோர்வா தான் இருக்கேன், நான் ஒரு மனக்குழப்பத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, யூ அக்செப்ட் யுவர் டிப்ரெஷன் ஆஸ் அ ஃபேக்ட். அதை அப்படியே என்ன பண்ணிருப்பீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. yet when you are happy you doubt, am I really happy? இல்லையா? சந்தோஷமா இருந்தா அப்ப சந்தேகம், உண்மையில நம்ம சந்தோஷமா தான் இருக்கோமா, இதுதான் சந்தோஷமா அப்படிலாம் அதுலதான் நிறைய சந்தேகம் வரும். இஸ் திஸ் வாட் ரியலி வாண்டட், இதுதான் நான் உண்மையிலேயே பெறணும்னு நினைச்சேன்னா. யூ டவுட் யுவர் கேப்பபிலிட்டி பட் நெவர் யுவர் வீக்னஸ். இல்லையா? நம்மளுடைய திறமைகளை நம்ம சந்தேகப்படுவோம், ஆனா நம்மளுடைய பலவீனத்தை நம்ம சந்தேகப்பட மாட்டோம். எத நம்முடைய திறமைகள் இல்லையா, அதை நம்ம சந்தேகப்படுவோம். உண்மையிலேயே நமக்கு இதெல்லாம் இருக்கா, நம்ம கிட்ட இதெல்லாம் இந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்கா அப்படின்னு சந்தேகம். ஆனா வீக்னஸ், நம்மளுடைய பலவீனத்தை சந்தேகப்பட மாட்டோம். ஆமா எனக்கு தெரியும் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. Look at this tendency to doubt the positive things in your life. இல்லையா? Look at this tendency to doubt the positive things in your life. இதுல ஒரு விழிப்புணர்வு வேணும். மனம் எப்போதே என்ன பண்ணுது, சந்தேகம் எதுல வருது, பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்களை தான் சந்தேகம் வருது அப்படிங்கறது அந்த விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும். குருதே என்ன சொல்ற, டவுட் த நெகட்டிவ் அண்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் த பாசிட்டிவ். டவுட் த நெகட்டிவ், எதிர்மறையான விஷயங்கள்ல சந்தேகப்படுங்க. உங்களுடைய நம்பிக்கை எதுல வைக்கணும், நேர்மறையான விஷயங்கள்ல நம்பிக்கை வைங்க. பாசிட்டிவான விஷயங்கள்ல நம்பிக்கை வைங்க, நெகட்டிவான விஷயங்கள்ல டவுட் பண்ணுங்க. புட் டவுட் இன் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ். சந்தேகத்தை எங்க சந்தேகப்படணுமோ அங்க சந்தேகப்படுங்க, வைக்க வேண்டிய இடத்துல வைங்க சந்தேகத்தை. அண்ட் டவுட் த டவுட், அண்ட் டவுட் த டவுட், என்ன சந்தேகத்தையே சந்தேகம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப என்ன பிரச்சனையே கிடையாது. வெரி குட், ரொம்ப சிம்பிள். என்ன சந்தேகம் எதுல வரும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள்ல வரும் அப்படிங்கறதுதான். ஒண்ணு பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ஒண்ணு நெகட்டிவா இருக்கணும். நெகட்டிவா இருந்தா என்ன பண்ண சொல்றாரு குருதேவ், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா? பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனையே இல்லையே, இல்லையா? சந்தேகம் அப்படிங்கிறதே இல்லை. இல்லைங்களா? ஸோ ஒரு விழிப்புணர்வு வேணும். எந்த மாதிரி விஷயத்துல நமக்கு சந்தேகம் வரும், இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும், அங்க நமக்கு சந்தேகம் வருது அப்படிங்கறதே நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வு வரும், அவ்வளவுதான். ஒண்ணு அங்க இருக்கணும், இல்லை இங்க இருக்கணும், அவ்வளவுதான். ரெண்டுல இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன், ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னே போய்கிட்டே இருக்கணும். ஓவரா உட்காந்து என்ன சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தா சந்தோஷம் இருக்காது. அதுதான். ஜெய் குரு.